கணேச அக்கா மக அந்த திவ்யா இருக்கல, அவளுக்கும் புதுசா நடிக்க வந்தானே, அதான் ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பைக்ல சுத்திட்டு இருப்பானே, அவனுக்கும் காதலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் தெருவுக்கு வந்துரும் பாரு. நானும் ஒன்னு 1.5 வருஷமா காதலிச்சுட்டு வரேன். இந்த கேரம் போர்டுக்கு லவ் போர்டுன்னு பேர் வச்சேன். எப்ப லவ் பேர்ட்ஸ் சாப்பிடுறோமோ? பாத்துப்பா, சும்மா கடை லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் சுத்துறீங்க. ஆமா, என்ன அர்த்தம் கல்யாணி? அந்த லவ்வுக்கு முதல் எழுத்து இருக்கு எல், அதுக்கு லேண்ட் ஆஃப் சாரோன்னு அர்த்தம். புரியும்படியா கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்ல. துக்கத்தின் இருப்பிடமே காதல் தான் அர்த்தம். அப்படியா? அப்போ காதல்னா துக்கம்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அந்த ஓ இருக்கே அதுக்கு ஓஷன் ஆஃப் டியர்ஸ்னு அர்த்தம். கண்ணீர் கடல்னு சொல்றமே, அதுதான் அந்த ஓக்கு அர்த்தம். ஓ, அப்ப காதல் பண்ணா கண்ணீர் தான் வருமாக்கும். வீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலி ஆஃப் டெத், சாவுங்கிற பள்ளம் தான் வரும். அப்ப காதல்னா முடிஞ்சு போயிடுமா? ஆமாமா, அந்த ஈக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எண்ட் ஆஃப் தி லைஃப், முடிஞ்சு போன வாழ்க்கை. அடடா, முடிஞ்சு போச்சா? அப்ப லவ்னா ஃபெயிலியர்னு சொல்லு. நோ நோ நோ, லவ் நெவர் ஃபெயில்ஸ், லவ் நெவர் ஃபெயில்ஸ், லவ் லிவ்ஸ் லாங். லவ் லிவ்ஸ் லாங். யூ ஆர் ராங், யூ ஆர் ராங், யூ ஆர் ராங். லவ் லிவ்ஸ் லாங், லவ் லிவ்ஸ் லாங், லவ் லிவ்ஸ் லாங். இவனுக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்? எவனே நம்ப முடியல. வரான் பாரு பாபு, ஆட்டோ வருது. என்ன பாபு, சவிக்குமா? வா வா வா, இன்ஸ்பெக்டர் கூட்டி வச்சிருந்தாரு, சீக்கிரமா போலாம். கூப்பிட்டாரு. நம்ம ராணி. ராணி, என்னாச்சு உனக்கு? அசத்திரியம்மா. ராணி, எனக்கு உறக்கம் போய் 5 திவசம் ஆயிடுச்சு. ஆமா, அப்படியே கடவுளை செஞ்சிருச்சு, காலத்து தள்ளு. போய் சேர எடுத்துட்டு வாடா. ஏமா ராணி, போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளாடியா சொல்லு, கேட்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில ஷூட்டிங் போயிருந்தேன், உட்காந்து சொல்லு. அப்புறம் ஹீரோயினை கற்பனையில வர வச்சாரு. ஆனா ஏன் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா? இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடிவு என்ன? இதான புது பழக்கம். அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழ வச்சிட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம கொட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கூட. ஓ, அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம், வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா எப்படி செஞ்சா? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறீங்க, ஆடுறீங்க, ஓடுறீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன், மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு, அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. மூஞ்சி முகரையும் பாரு, காதல வளர்க்கறதுக்கு நாய்படாத பாடுபடுக்கிறதுக்கு செடிய வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாய்க்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. வா, வேற எங்கயாவது போவோம். எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒன்னு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குரங்க வச்சுக்கிட்டு கரணம் போடுறாமையா, கடவுள் ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் உத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா? அவங்க புழைக்க வந்ததுல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சாயந்தரம்
யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், அந்த பெட்ரூம்ல போய் பாருங்க. பீரோ செக் பண்ணுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இப்ப எங்க போயிருக்கான்? சார் பாத்துட்டு சார், எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கும். சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம் எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்முனு வா. மிஸ்டர், இந்த கையை தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆமா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சுக்காதம்மா. நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். ஏய், கையடா. விஜய், நீங்களா? கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பான், தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியே வா. இப்படியே போனா ஊருக்குள்ள உதச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி, சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் உதவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தணும்? எதுவுமே உடுத்தாமலும் இருக்கலாம், சேலைய தவிர. அதுவும் 16 முழ சேலை. அம்மா, நம்ம மோசமிட்டோம் அம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்ல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே. புரிய முடியா சொல்ல. வாங்க தம்பி, உட்காருங்க. என்னங்க தம்பி, இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு, பார்க்கு, பூவுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? அதாவது என் நேரம் கவரிங் நகையை பத்திரத்திட்டு இருக்கான்ல. ஆமா, அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்திரம் போட்டுருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல, உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலை. என்ன? ஆமா, முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சுத்துங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பாதான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களே, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? நான் வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்த முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். சங்கமா போச்சு. இந்த பாருப்பா, யோகம் ஒரு மனிதனுக்கு ஒரு முறைதான் வரும். அது உனக்கு வந்த யோகம் கார்ல வரல, ரயில்ல வரல, பிளேட்ல வரல. கூரிய புத்துக்கிட்டு ஆண்டாள் தெருவுக்கே வந்திருக்கு. ஊர்ல வேற சவால் விட்டு வந்திருக்க. கிடைச்ச சான்ஸ் நழுவ விடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பெரிய டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு டைரக்டர் வர ஊருக்கு போறார். இன்னைக்கு ஒரு தடவை வந்து பாத்துருப்பா. பாப்பா போலாம். புறப்படுப்பா. தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. நான் நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன். நான் நடிக்கிறேன். எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு, நான் போடுறேன். உண்மையத்தான் சொல்றிய? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையதான் சொல்றேன். யாரை திருத்தினாலும் ஒன்ன திருத்தவே முடியாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நான் நடிக்கிறேன். எங்க சைன் பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன். அப்பாடா, இப்பதான் நீ திருந்தி இருக்கிற திவ்யா. இனிமே நமக்கு நல்ல காலம் தான். வா, எங்கூட வா, சைன் போடு. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவுல அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன இல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குனேன், எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு? உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாடா. சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்ற கட்டவல்லடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பான், நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சகவாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடா திரியிறேன். புலம்ப விட்டுக்கிறடா, புலம்ப.
என்ன சார் ஊர் கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தான வந்தேன், எனக்கு போடு. ஏய், அறிவு இருக்கே உனக்கு? நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தான பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா. 2 பேத்துல யாருக்கு முதல்ல போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன், பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா, காதல் பைத்தியமாயிட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னமா இது ஆம்பளை இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி பட்டி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறிடுத்து. ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்கிரியாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, ஐ வெரி சாரி திவ்யா, ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா, இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட தான் லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், என் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணு லட்சணமா. அடக்கமா போமா, போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? சுடு காட்டு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய், ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர் எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி, அவன் என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணி கொடி. இது பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி, என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன். இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு.
அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான், சார் நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, 1 குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீராம பெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் அவங்க எஜமா. காட்டிட்டான். எப்பா என்ன சவிக்குமா? நல்லா இருக்கப்பா. அம்மா உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்கார்ந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். 1 வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து புத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவோ தேவை. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும், நான் பெரிய நடிகனா வரணும். அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனாலதான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழித்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக்க போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ணேன், உண்மைதான், இல்லன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு, என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, ஏன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போறேன். சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் பாரு. இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஐயோ, நீங்கெல்லாம் யாருக்குடா? இன்னும் ஆள கடமை. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா ஒழுங்க ஒழுங்க. ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒளியல? டேய், எங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சா? நீங்க சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும்.
ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னுலயே மிஸ் ஆயிருது. ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மா வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. இல்ல அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடினாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலை. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள போங்க. மாமா, ஒரே ஒரு முத்தம். முத்தமா?